ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இதை விட ஈஸியான ஒரு ஸ்நாக் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. வெறும் மூணு பொருள் இருந்தால் போதும், உங்களுக்கு சூப்பராக இது ரெடி ஆகிடும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சுட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது வறுக்காத ரவையாக இருந்தாலே போதும், ரவை நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்ல சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு ரவை இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரவையோட அளவு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பொறுத்தது தான். இது உங்களுக்கு இந்த மிக்சர் கடைசியில் நல்ல திக்காக வரணும். இப்போ நீங்கள் 1/2 கப்பு ரவை சேர்க்க வேண்டாம், அளவு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்போது உங்களுக்கு ஒரு கப்பு ரவை மட்டும் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த திக்கான பேட்டர் வர்ற அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிட்டு நீங்கள் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் ரவை முட்டை மட்டும்தான். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் இது ரொம்ப சூடாக்கி போட்டிங்கன்னா இது உடனே கருகிடும். ரொம்ப நேரம் வேக வரணும்னு அவசியம் இல்லை, இது 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.